ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிரேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் அமிகோ கேரேஜ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அமிகோ கேரேஜ் இந்த படத்தை பிரசாந்த் நாகராஜன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் மகேந்திரன் வந்து ஸ்கூல் படிக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறாரு. காலேஜையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகேந்திரனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாரில் சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு வெளில வரும்போது வில்லனோட ரைட் ஹேண்டு போதையில் அவன் வண்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மகேந்திரனோட பைக்கை எட்டி வதச்சிடுறாரு. அதை பார்த்து மகேந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படா எங்கள் பைக்கை வதைக்கலாம்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ வில்லனோட ரைட் ஹேண்ட் வந்து தேவையில்லாமல் வார்த்தையை விடுறாரு. அது வார்த்தையை விட்ட உடனே மகேந்திரன் டக்குன்னு கோவத்தில் அந்த வில்லனோட ரைட் ஹேண்ட் அடிச்சிடறாரு. அடிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே ஆரம்பிக்கிற சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஒரு கட்டத்தில் மகேந்திரன் வந்து வில்லனோட ரைட் ஹேண்டை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. வில்லனோட ரைட் ஹேண்ட் எப்படி இருந்தாலும் மகேந்திரனை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணுறாரு. இதுக்கப்புறம் மகேந்திரன் வில்லனை போட்டாரா, வில்லன் வந்து மகேந்திரனை போட்டாங்களா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன படம், 1 hour 50 minutes தான். இந்த படத்தில் ஹீரோயினே தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின் வச்சுட்டாங்கனாக்கா ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2, 3 சாங் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இந்த படத்துலேயும் சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே மெலடியாக இருக்குது, கேட்குறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோ மகேந்திரனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்கூல் படிக்கும்போது உள்ள ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மெச்சூர்டாக வேலைக்கு போனதுக்கப்புறம் அவரோட மெச்சூர்டு ஆக்டிங்கும் சரி, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயின் செகண்ட் ஹாஃபில் தான் வருவாங்க. கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வில்லன் ரோலை இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் சொதப்பிட்டாங்க. பட் வில்லனுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஈஸியாக ரொம்பவே நல்லா பண்ணிட்டாரு. அடுத்து வில்லனோட ரைட் ஹேண்டாக அடிச்சிருக்கவங்க தான் இந்த படத்தில் மெயின் வில்லன். மகேந்திரனுக்கும் அவங்களுக்கு சண்டை வரும் அடிக்கடி. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக பில்ட் பண்ணுற மாதிரி போச்சு. வில்லன் ரோலில் எல்லாம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் சொதப்பிட்டாங்க. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பாலு பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 50 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.